நமது புராணம். இதை பார்த்து கொண்டிருக்கின்ற அன்பர்கள் அனைவருக்கும் பூஜகர் மற்றும் ஜோதிடர் வேத கங்கா ஜடேச குருக்கள் பணிவான வணக்கங்கள். தத்தாத்திரேயர் நிறைய இடத்துல தத்தாத்திரேயர் இருப்பதெல்லாம் நிறைய இடத்துல பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. முன்னெல்லாம் இது வந்து மகாராஷ்டிரா, ஆந்திராவில் அங்கே தான் ரொம்ப பிரசித்தமாக இருந்தது. இங்கே சென்னையில் சில இடத்துல தான் இருந்தது. இப்போ நிறைய இடத்துல தத்தாத்திரேயர் வந்து பூஜை பண்ணுறோம். இந்த தத்தாத்திரேயர் அப்படி யாருன்னா மும்மூர்த்திகளோட அவதாரம் அப்படின்னு ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு சுவாமி அவர். அந்த தத்தாத்திரேயர் வந்து எப்படி தத்தாத்திரேயர் உருவானார் அப்படின்னா, ஒரு நாளைக்கு நாரத நேராக போகிறார். யார்கிட்ட? அதாவது முப்பெருந்தேவியரும் அங்கே இருக்காங்க. அப்போ அந்த இடத்துக்கு போகிறாரு. போன உடனே பூலோகத்தில் ஒரு பதிவிரதை அதிசயமான ஒரு இது பார்த்தேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறார். என்னன்னாக்க, அந்த அனுசுயா தேவி ரொம்ப பதிவிரதை, அத்திரி முனிவரோட பத்தினி. அவள் என்ன பண்ணா, ஒரு மூணு இரும்பு குண்டுகளை எடுத்து போட்டு பொறிச்சு அதை சாப்பிட்ற மாதிரி உண்டாக்கிட்டா. அந்த அளவுக்கு பதிவிரதாத்தன்மை உள்ள அப்படி இருக்கா, உங்களால் முடியுமா அப்படின்னு போய் லட்சுமி தேவி இருக்கிறேன். என்னது இரும்பை போய் பொறிக்கிறதா? என்ன நீ கொஞ்சம் பேர் இதாக பேசுகிற அப்படின்னா, அந்த அளவுக்கு பதிவிரதாத்தன்மையோடு ரொம்ப இதாக இருக்கிற அனுசுயா தேவி, அவரோட புகழை எல்லாரும் இது பண்ணுறாங்க அப்படின்ன உடனே இந்த 3 பேருக்கு இதாகிடு. அப்படி வேணால் எங்களை விட சிறந்த ஒருத்தர் இருக்கா பாரு, நான் அவரோட பதிவிரதனை நான் இது பண்ணி பாட்டுறேன், என்ன பண்ணி காட்டுறேன் பாரு அப்படின்னு சொன்னோடனே இவங்க முப்பெரும் தேவியும் மும்மூர்த்தியிலும் கூப்பிட்றாங்க. நீங்கள் எப்படியா போய் அவருடைய மனசில் சஞ்சலத்தை உண்டு பண்ணி எப்படியாவது அவருடைய பதிவிரதாத்தன்மைக்கு ஒரு பங்கத்தை உண்டு பண்ணிட்டு தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர். அவ்வளோதான். உடனே மும்மூர்த்திகளும் கீழே வராங்க. 3 வயசான அந்தனர்களாக வராங்க. உடனே இந்த அத்திரி முனிவர் இருக்கிற குடிலுக்கு வராங்க. அவர் அத்திரி முனிவர் அப்போ தான் இதுக்கு போயிருக்கார். அதாவது காலேஜ் எழுந்த உடனே அது ஒரு போய் ஸ்நானம் பண்ணி ஜலம் எடுத்துகிட்டு வரதுக்காக போயிருக்காரு. அப்போ அந்த 3 பேர் இங்கே வராங்க. வாசலில் வந்து நின்று குரல் கொடுக்குறாங்க. வந்து அனுசுயா தேவி அங்கேருந்து வெளியிருந்து பார்க்குறா. வாங்க வாங்க 3 பேரும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் உள்ளே வரட்டு அவங்களுக்கு பாதெல்லாம் இது பண்ணிவிட்டு அவங்களை மனையில் உட்கார வச்சு உங்களுக்கு உரிய இதை நான் பரிமாறுறேன், சாப்பாடுலாம் ஆனந்தம் இது பண்ணிட்டு சொல்லிட்டு அவெல்லாம் இது பண்ணுறாங்க. பண்ண உடனே இந்த 3 பேர் என்ன சொல்கிறாங்க, இல்லை நாங்கள் ஒரு விதம் அனுஷ்டிச்சிட்ருக்கோம், நீ வந்து உடையில் எந்த அடையும் இல்லாமல் பிறந்த மேனியாக எங்களுக்கு உணவு பரிமாறணும், அப்போ தான் நாங்கள் ஏற்றுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அனுசுயா தேவி சொல்ல ஒன்றும் கலந்துட்டு, அப்படி அதேமாதிரி உங்கள் இதுபடி நீங்கள் எப்படி தான் நீங்கள் குடிலுக்கு வந்துட்டீங்க உணவு இருந்த உங்களுக்கு நான் நீங்கள் சொல்கிறபடி நான் செய்கிறேன் அப்படின்னோடனே உடனே வசிக்கிறாங்க. என்ன எப்படி பண்ணுவேன் அப்படின்ட்டு உடனே அவங்க வராங்க. அவர் கமண்டலில் ஜலத்தை எடுத்துகிட்டு வராங்க. எடுத்துகிட்டு தன் அத்திரி முனிவர் மனசில் நினச்சி அந்த கமண்டல் நீரை 3 பேர் மேலே தெளிச்சிடுறாங்க. அவ்வளோதான். 3 குழந்தை, சின்ன பிறந்த குழந்தைய ஆகிடுது. இப்போ வந்து அவர் பால் ஊட்டி அவங்க பசி ஆற்றிடுறாங்க 3. உடனே அங்கேருந்து அத்திரி முனிவர் வராரு. வந்து பார்க்குறாரு, என்ன குழந்தைய ஆட்டிகிட்டு இருக்காங்க. குழந்தைய பார்த்த உடனே அவருக்கு எல்லாம் தெரிஞ்சிடுது நடந்ததெல்லாம். ஆஹா, மும்மூர்த்திகளும் வந்திருக்காங்க நம்மளோட இடத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. உடனே மும்மூர்த்தி எப்படி நான் கூப்பிட்றது, 3 பேரையும் எப்படி தூக்குறதுன்ட்டு இது 3 ஒரே உருவம் வாங்குன்னு சொல்லிட்டு அப்படியே தூக்குறாரு. தூக்கிட்டு 3 தலையோட ஒரே உருவமாக அவர் தான் தத்தாத்திரேயர். தத்தாத்திரேயர்னு பேர் வந்தாங்க. அத்திரி முனிவர் தத்து எடுத்ததுனால தத்தாத்திரேயர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி அந்த அத்திரி முனிவர் வந்து அந்த குழந்தைய அப்படியே அணைச்சிட்டு அதுக்கு இதெல்லாம் இது பண்ணாங்க. அப்போ வந்து முப்பெருந்தேவி அங்கேருந்து பார்த்துட்டு இதை நடந்ததை பார்த்துட்டு ரொம்ப இதாகிட்டாங்க. அப்புறம் நேராக பூலோகத்தில் வந்து அனுசுயாதியோட சொன்னாங்க, இதுமாதிரி நாங்கள் தப்பு பண்ணிட்டு நாம தான் தப்பு பண்ணிட்டோம், எங்களுடைய கணவரை எங்களோட அனுப்பி வை அப்படின்னு சொன்னோடனே அவள் தப்போ பலத்தால் அவங்க 3 பேரையும் அமைச்சு வச்சாங்க. அதாவது அவர் தான் தத்தாத்திரேயர். மும்மூர்த்திகளும் சேர்ந்த உருவம். பிரம்மா, விஷ்ணு, சிவன் மும்மூர்த்திகளும் சேர்ந்த ஒரு உருவம் தான் தத்தாத்திரேயர். அவரது ஞானத்தை போதிக்கும் குருவாக சர்வசக்தி சர்வ வல்லமையும் படுத்தவர். தத்தாத்திரேயர் பூஜை வந்து நார்த்தில் நிறைய இடத்துல தத்தாத்திரேயர் பூஜை ரொம்ப சிறப்பாக நடந்துட்டுருக்கு. அவர் தான் தத்தாத்திரேயர். மும்மூர்த்திகளும் சேர்ந்த உருவம்னா கேட்கணுமா, அவருடைய பலன் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். அதனால் நம்மளும் மாதத்தில் ஒரு நாளைக்கு தத்தாத்திரேயரை பூஜை பண்ணுவோம், தத்தாத்திரேயரை வணங்குவோம். அடுத்து தத்தாத்திரேயருக்கு உள்ள காயத்ரி அந்த மந்திரம்லாம் நான் அடுத்தடுத்து இது பண்ணுறேன். எல்லாருக்கும் சௌகரியமாக இருக்கும். அது